கேபிஓல இருந்து ராஜவேலு. ஸோ இவர் வந்து கேபிஓல நல்லா காமெடி பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம மிமிக்ரி அப்படிலாம் நிறைய ஃபன் பண்ணுவாரு. ஒருத்தவனுக்கு சரியான பசி. ஓகே. பசிக்கும் போது பஸ்ல ஏறி டிராவல் பண்ணி இடத்துக்கு இறங்கினா ஓகே. இறங்கணும்னு பார்த்தா பசிலாம் போயிருச்சான். ஏன் நீ ஏன் கேட்கறதுக்கான அவனை புக் பண்ணா சார்? ஏன் சார் சாரி சார் ஏய் பண்றா யானுங்க பண்றா. ஸோ இவரை கூட்டு வந்து பிக் பாஸ் சீசன் 9ல விட்டா ஃபன் கண்டென்ட்டுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு இவரை கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரு விஜய் டிவி ப்ராடக்ட், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ கதை இப்படி போகுதா? அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூவரே, அதாவது பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுவாரு, அவர் கலாய்ப்பாரு. அப்படி இருந்துமே அவர் தூக்கி உள்ள போட்டா பாசிட்டிவான கமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேன்ஸும் இந்த வீடியோ பார்ப்பாங்களே, அதாவது பிக் பாஸ் சீசன் 9 பார்ப்பாங்களே, ஒரு தொலைநோக்கு பார்வையில இவரை தூக்கி விட்டுருப்பாங்களோ. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அகமத் மீரன். யார் இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ஸோ இவரை பத்தி சொல்லவா வேணும்? இவர் எப்படிப்பட்ட வீடியோ போடுவாரு, யாரெல்லாம் கான்ட்ரவர்சி பண்ணுவாரு. ஸோ கான்ட்ரவர்சியான பெர்சன் தான். நான் கான்ட்ரவர்சியான டாபிக் எடுத்து தான் அவர் பேசுவாரு. ஸோ உள்ள போய் கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்காண்டி உள்ள விஷயத்த அவர் பண்ணுவாருன்னு தோணுது. அதாவது ஃபைட். அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன்.